திமுக 2026 திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் டிவிகே தலைவர் விஜய் அவர்களையும் அவருடைய கட்சியையும் கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்கிறாருங்க. இது இப்போ பெரிய லெவலில் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இவர் ஏன் சொன்னார், எதுக்கு சொன்னார், அதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வெல்கம் டு ஜனநாயகன் யூடியூப் சேனல். நான் உங்கள் சச்சின். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த மாதிரி கொடுத்துருக்காரு ஆர்பி உதயகுமார் அவர்கள். சரி, ஏங்க சொன்னார் அப்படின்னா, விஜய் சார் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணிக்கு வரணுமா, அப்படி வரலன்னா திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் சார் அப்படியே டோட்டலாக அழிச்சிருவாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லாங்க, ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பொசிஷனில் இருக்கிறோம், அதாவது அவங்க கட்சியை சொல்கிற ஏடிஎம்கேவே பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ மோதல் இருக்குது, அவ்வளோ அரசியலில் அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது. டிடிவி என்ன பண்ண போகிறாரு, ஓபிஎஸ் அவர் என்ன பண்ண போகிறாரு, சரி இதெல்லாம் தாண்டி பிஜேபி அமித்ஷா வந்து என்ன ஆர்டர் போட போகிறாரு, இவ்வளோ பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து நம்ம அவ்வளோ வீக்கா இல்லை விஜய் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு கருத்தை வச்சிங்கன்னா இது எப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியல. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த கூட்டணி இது பற்றிலாம் பேசுகிறது தப்பு இல்லைங்க. ஆனால் அதுக்குன்னு இப்படியா ஒரே போடுவார். சரிங்க, ஒரு வேளை வராருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் அவர்கள் இந்த ஏடிஎம்கே கூட்டணிக்கு. சப்போஸ் 115 இடம் அப்படிங்கிறது, இல்லை ஒரு 115, நீங்கள் ஏடிஎம்கே ஒரு 115, டிவிக்கே ஒரு 115 அப்படிங்கிற சீட்டு ஷேரிங் கொடுக்க தயாரா, இது ஒரு கேள்வி. இன்னொன்று, விஜய் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு, பிஜேபி கூட அதிமுக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், ஏன்னா அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த எனிமி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆர்பி உதயகுமார் அவர்கள் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கலாம், தம்பி விஜய், எங்கள் கூட்டணியில் பிஜேபி கிடையாது, அமித்ஷா அவர்களுக்கு நோ என்ட்ரி, மோடி அவர்களுக்கு நோ என்ட்ரி, அதனால் நீங்கள் தாராளமாக வாங்க, எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தமிழன், நீங்கள் ஒரு தமிழன், நம்ம 2 பேரும் இணைந்து திரும்ப ஒரு ரீக்ரியேஷன் பண்ணுவோம் வேறு லெவலில். எப்படி வந்து ஆந்திராவில் பவன் கல்யாணம் தெலுங்கு தேசம் பார்த்து சந்திரபாபு அவர்களும் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பிஜேபி வராது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதையும் சொல்லலை. சரி, இது எதையுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு இந்த ரஜினி சார் வந்து 1995லேருந்து இந்த 2000, அதாவது 96லேருந்து 2000 இந்த காலகட்டங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் வந்து ஒரு பனிப்போர் இருந்ததுங்க. அது உச்சக்கட்டத்தில் ஒரு கோபமாக போய் சூப்பர் ஸ்டாரு, இனிமேல் வந்து நீங்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னா ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கொடுத்துருந்தாரு. அது இப்போ கூட சோஷியல் மீடியாவில் இருக்க எடுத்து பாருங்களேன். அந்த மாதிரி இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருங்க. இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, அவரை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது, இன்னொரு வாட்டி டிஎம்கே ஜெயிச்சாங்க அப்படின்னா இப்படி சொல்கிறாரு. அதாவது ஒரு விஷயம் பார்க்கணுங்க, நிறைய பேர் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் டிவிக்கே அமைதியாயிட்டாங்க, விஜயை காணவில்லை, அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்தை காணவில்லை, அப்படியே எல்லாம் அடங்கிட்டாங்க, தொண்டர்கள்லாம் அடங்கிட்டாங்க, அவ்வளோதான், விஜய் ஒரு சோடா எஃபெக்ட் மாதிரி பொங்குற மாதிரி பொங்குவார், அப்படியே அமுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் வந்து வச்சிங்க. எல்லாமே ஓகே தான், ஆனால் இது நடந்து போச்சு. ஒரு இன்சிடெண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு விபத்து மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சம்பவத்துக்கு அடுத்தபடியாக விஜய் அவர்களுடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது, எழுச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நானும் சொல்கிறேனே, நீங்கள் கேளுங்களேன். இப்போ நம்ம இந்த மாதிரி கரூர் சம்பவத்தில் ஒரு 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக இருந்தது. சரி, இதை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு சில முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவுகள், இந்த மாதிரி விஜய் சார் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்தால் நெரிசல் ஆகுது, அதனால் ரோட் ஷோ அப்படிங்கிறத இனி வரும் காலங்களில் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு. சரி, அதுக்கு மாற்றா பிளான் என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த இடைப்பட்ட சுற்றுப்பயணம்லாம் பார்த்தோம்னா இப்போ நவம்பர் டிசம்பரில் வேறு லெவலில் திரும்ப அப்படியே வந்து பாஸ் மூட்லேருந்து திரும்ப ரெஸ்யூம் ஆக போகுது. என்ன பண்ண போகிறாருன்னா, இனிமேல் இந்த பஸ்ஸு காரு இந்த சீன்லாம் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக தளபதி என்ன பண்ண போகிறாரா, எந்தெந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அங்கே ஒரு 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அமர்ற மாதிரி ஒரு பெரிய திடல் அதை போட்டு சும்மா மாநாடு லெவலுக்கு சுற்றுப்பயணத்தை அங்கங்கே மீட்டிங் போட்டு பேச போகிறாரு. அவர் அமைதியாக விட்டுருந்தாலே வந்து இதுவாகிருக்கலாம். சரி, ஏதோ வெளியே வரமாட்டார் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பாருங்கள் ஒரு பெரிய சம்பவமாக நடந்தது.
இப்போ பெரிய ஒரு திடலும் கிடைக்க போகுது. அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு பேச போகிறாரு. ஹெலிகாப்டர்லேயே வர போகிறாராங்க. ஹெலிகாப்டரில் தான் வந்து லேண்ட் ஆவாராம், ஹெலிகாப்டரில் தான் போவாராம். அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் பயணம் தான் இனி பார்க்கணுன்னா நீங்கள் வானத்தில் தான் வந்து பார்த்து அவருக்கு டாட்டா காட்டணும். சரி, அடுத்து இன்னொரு மேட்ரை கேளுங்க. இப்போ இந்த மீட்டிங்லாம் வந்து போடும்பொழுது மக்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இதெல்லாம் வந்து காத்து கிடக்குறாங்களே, அதனால் தளபதி என்ன பண்ண போகிறாராம், கரெக்டாக 6 மணிக்கு மீட்டிங்னா 5:45 நான் ஷார்ப்பாக இருப்பேன்பா அப்படிங்கிற மாதிரி வரப்போகிறாராம். அந்தளவுக்கு வந்து பங்க்சுவாலிட்டியும் ஒரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடானா கேட்குறீங்களா அப்படிங்கிறது அவருக்கு கேட்டிருக்கு போல். அதனால தான் இப்படி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கிறாரு. இனிமேல் கண்டிஷன்ஸை வந்து நாங்கள் பிரேக் பண்ண போகிறதில்ல, இனி ரூலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண போகிறோன்னு எல்லாமே ஒரு சூப்பராக ஒரு ரூல்ஸை கொண்டு வராங்க டிவிகே ஸ்ட்ரிக்டாக செம்மையாக. ஸோ இது வந்து இன்னும் ஃப்யூச்சரில் பயங்கரமாக இருக்க போகுதுங்க. ஸோ இப்படி என்னதான் தொய்வு இருந்தாலும் டிவிக்கே மிகப்பெரிய ஒரு கம்பேக்கை கொடுக்கணும்னு விஜய் அவர்கள் ஒரு வேறு லெவலில் ஒரு விஸ்வரூபம் எடுத்து வராரு. இந்த டைமில் ஆர்பி உதயகுமார் அவர்கள் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிளே இல்லைங்க. ஏன்னா என்னை கேட்டால் நான் ஒரு தொண்டனா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, விஜய் சார் தொண்டர்கள் அதெல்லாம் வந்து தாண்டி விஜய் சார் எனக்கு தெரிஞ்சு அதிமுகவோட கூட்டணி போனார்னா ஒன்று முன்கூட்டியே வந்து டீலிங்கை போட்டுடணும். ஏன்னா இப்படி தான் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கூட்டணிக்கு வந்தார் 2011. ஆனால் வந்ததுக்கப்புறம் ஒரு சண்டை போட்டு வெளியே போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, திரும்பவும் டிஎம்கே ஏடிஎம்கே இந்த ஒரு உங்களுக்குள்ளே ஒரு அப்படிங்கிறது வந்துடுது. அப்போது விஜய் அவர்கள் உஷாராக இருப்பார், உஷாராக இருக்கணும். என கேட்டால் வரும்பொழுதே தெளிவாக நீங்கள் 2.5 வருஷம் நாங்கள் 2.5 வருஷம் அவ்வளோதான், அப்படி சிஎம் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அது இல்லாமல் வந்து நாளைக்கு ஒரு சண்டை ஆச்சுன்னா திரும்ப ஏடிஎம்கே விட்டு வெளியே வந்தார்னு வைங்க விஜய் அவர்கள், கூட்டணியிலேருந்து ஒரு விரிசல் ஏற்பட்டு வந்தார்னா, அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆன மாதிரி ஆகிட்டு அப்புறம் கடைசியில் திரும்ப ஏடிஎம்கே இப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்ததுன்னா அது நல்லா வாங்க இருக்கும். ஸோ அதனால் தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி வர்றது பிரச்சனை இல்லை, பிஜேபி அந்த அலையன்ஸில் இல்லாமல் இருந்தால் டெஃபினட்டாக வருவார். அதனால் ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுகிற அந்த விஷயங்கள் நல்ல ஒரு பிளான் தான், மாஸ்டர் பிளான் தான். நல்ல ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் அது வந்து சிங்க்கு ஒரு இதில் வந்ததுன்னா நம்ம சொல்லலாம். நீங்கள் இவங்களே வந்து பார்த்தோம்னா ஏதோ அவங்க போகிற கட்சி மீட்டிங்லாம் டிவிக்கு கூடி பறக்குதுன்னு வந்து பாருங்க அங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் விஜய் சார் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலும் வந்து நியூஸ் வந்து வரலை நான் ஏடிஎம்கே கூட்டணி போகிறேன்னு. எனக்கு கேட்டால் தளபதி ஒன்றே ஒன்று தாங்க, அவர் பிஜேபியில் அது ஏடிஎம்கே கூட்டணியில் போனால் ஓகே தான், பட் தனிச்சு இருக்கிறது பெட்டர். அது அவருக்கு எல்லா காலத்திலும் உதவும். நாம் தமிழர் அப்புறம் சின்ன சின்ன கட்சியெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அலைன்ஸ் தேமுதிகெல்லாம் ஃபார்ம் பண்ணார்னா விஜய் சார் அப்படி ஒரு அலைன்ஸு செம்மையாக இருக்கும். மும்முனை போட்டியாக தான் இருக்கட்டுமே, என்ன ஆகிடுப்போகுது, திமுக அதிமுக டிவிகே இத்தனை வருஷமாக வந்து டிஎம்கே ஏடிஎம்கேனே போயிருந்ததில்ல, ஏன் டிவிகே வந்து உள்ளே வர்றதில்ல, என்ன ஆகிடுப்போகுது. ஸோ என்ன கேட்டால் விஜய் அவர்கள் தனித்து அவர் தனியாக ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.